அடப்பாவி டே முரளி சிறுப்பாடி டே ஏண்டா இப்படி அழிஞ்சு போறடி அழகா உனக்கு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்ச மாடா ஏ அந்த தெவிடியா ஊடே கெஜின்னு இருக்கிறியாடா பாவி உன் கண்ணுக்கு அது தெய்வமா தெரியுதா டேய் முரளி நீ தொட்டு தாலி கட்டினாயே உனது மனைவி மரகத மாலா செத்துட்டாடா நாங்க 1000 பொங்க நம்பர் அட பாவி யாருக்கும் இப்பேற்பட்ட கொடுமை வரக்கூடாதுடா வாழ்வதற்காக திருமணம் செய்து வைத்தோம் வாழ்க்கை இப்படியே அழிந்து போய்விட்டது டேய் டேய் முரளி நீ தொட்டு தாலி கட்டிய பாவத்திற்காக நீ கட்டினாய தாலி அந்த கழுத்துல இருக்கக்கூட மஞ்சள கூட காயலடா டே நீ தொட்டு தாலி கட்டிய பாவத்திற்காக உன் கரத்தால கொல்லி வைக்கணும் வாடா அந்த கல்லுக்கு நான் கொல்லி வைக்க வேண்டுமா அந்த பெண்ணை பார்த்து திருமணம் செஞ்சு வச்சது யாரு எங்க அப்பா போய் அந்த அளவுக்கு சொல்ற மனோ எனக்கு நான் பாத்து எனக்கு பப்பாயா சோப்பு போட போறான் பாருங்க புள்ள பத்தி வச்சுக்கிறான் பாடுறா செத்து போன இந்த பாடிக்கு கொல்லி வைக்க வாடான்னா அந்த தேவடியா பாடிக்கு கொக்கி போட்டுக்கிறான் அவனை டேய் வெளியே வந்து அவனை பிள்ளையா பெற்றதை விட ஒரு பாறாங்களை பெற்றிருந்தாலும் அந்த கல்லுக்கு மனமறை இருக்கா மாலாவுக்கு நானே கொல்லி வைக்கிறேன்டா என் மருமகள் மாலாவுக்கு நானே கொல்லி வைக்கிறேன்டா மாலா போகவே கூடாது உங்களை தந்தையாக நினைத்து என்னை தந்தையாக நினைத்தாலே மாலா என் கருத்தினாலே உனக்கு கொல்லி வைக்கிறேன் அம்மா அம்மா மாலா அம்மா நாட்டினிலே நீ பிறந்து சூடு காட்டினில் படுப்பா நாட்டினிலே நீ பிறந்து சூடும் காட்டினில் என் படுத்தா பாட்டினிலே உன் துயரோ பாடிட ஏனோ வைத்தான் கேட்டினிலே உன் கதையை எழுதிட்ட என் விதியோ எங்கிருந்தோ வந்தயமன் செய்திட்ட பெருங்கதியோ நாட்டினிலே நீ பிறந்து சூடும் காட்டினில் என் படுத்தா வளர்த்தேன் சொத்து சுகம் வேணான்னு சொந்தமென நினைத்தேன் சொந்த பந்தம் இல்லாம சோறு சொத்து சுகம் சொந்தமென நீ நினைச்சேன் மாமாவை விட்டு
மயானத்தில் சூறையிட அம்மா மாசியில் தேரோட ஓடி வருகிறா அங்கையர் கண்ணியா என் அங்கால பரமேஸ்வரி மேல்மலையனூர் சுடலையிலே ஓடி வருகிற அம்மா மஞ்சா போடவ கட்டி ஒய்யார பார்த்துங்க அங்காரமா வராளா அங்காரமா வராளா மாடு வந்தாடி அவ சுடலையாடி வராளா மஞ்சா போடவ கட்டி ஒய்யார பார்த்துக்காரமா அங்காரமா வராளா அங்காரமா வராளா மாடு வந்தாடி அவ சுடலையாடி வராளா எல்லையிலே புத்தாயவதற்கு அங்காரமா வரலாம் அங்காரமா வரலாம் அடி நல்ல மாடு வந்தாடி அவ துளையாடி வரலாம் நல்ல மாடு வந்தாடி அவ துளையா அம்மா கோழி முட்டை கண்களும் அம்மா கோடாலி பற்களும் கருத்த சட மார்பிலாடு பச்சை பிள்ளை எழுந்து ஆட அந்த அரிச்சந்திர பக்கத்தில அம்மணி ஆசனத்தை போட்டவளோ அம்மா நாலு மூளை ஓமகுண்டோ நடுவில் இருக்கும் அங்காளம்மா தலைய விரித்து ஆடி வர கத்தினிய பாருங்கம்மா எரியுதம்மா உன் சுடல எரியுதம்மா உன் சுடல மலையாள பூமியில எரியுதம்மா உன் சுடல மலையாள பூமியிலே எரியுதம்மா உன் சுடல மையான பூமியில தலைய விரித்து ஆடி வர பத்தினிய பாருங்கம்மா பாடு நாலு மூளை ஓமகுணம் அம்மா ஜம்படவ கொள்ளையிலே பறிச்ச மரத்தடியில் அந்த ஜம்படவ கொள்ளையிலே பறிச்ச மரத்தடியில் தலைய விரித்து ஆடி வர மையான காளியம்மா ஒய்தா ஒய்தா ஓவிதா ஓம் சக்தி கைலாயத்தில் இருக்கக்கூடிய உமா மகேஸ்வரன் இடபாகம் என்றக்கூடிய உமா பார்வதா கைலாயத்தில் சுவாமி இடபாகத்தை விட்டு எதற்காக இந்த மயானத்திலே ஒய்தா ஓவிதா அவதரித்தேன். அன்றொரு நாள் தூர்வாசன் கொடுத்த சாபம் பார்வதா எப்பொழுது என் வார்த்தையை கேளாமல் பெண் என்ற ஆணவத்தோடு அமர்ந்து கொண்டிருந்தாயோ உனக்கு வருகின்ற நாளில் பித்துவரி என்று சொல்ல உதிரவழி வேண்டும். உதிரப்பசி பித்துவரி பிடிக்க வேண்டும் என்று சாபத்தை கொடுத்தான். அந்த சாபத்தின் பிரகாரம் இந்த மயானத்திலே அமைந்து எங்கெல்லாம் மாண்ட பிணங்களும் எரிக்கின்ற பிணங்களும் சுத்த பிணங்களும்
பிணங்களையும் அள்ளி புசித்து என் அங்கா பசியை தீர்த்து வருகின்றேன். கோவிந்தா கோவிந்தா. இன்றோ எனக்கு அகார பசி. அம்மா உனக்கு ரத்த வாடை வீசுதடி. அடி ரத்த வாடை வீசுதடி. அடி பத்திரியே அங்கால பாருங்கடி. ரத்த வாடை வீசுதடி. அம்மா அவ தேடுறாளா மயானத்தில் தேடுறாளா. அவ தேடுறாளா அங்காளி தேடுறாளா. ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் அதிபரா சக்தி ஓம் சக்தி ஓம். ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி. அம்மா என் தாயே அம்மா நீராடி. அம்மா நீங்க நீர் குளித்து. அம்மா நீர் குளித்து நீராடிய. அம்மா அரிரரரிரரரிரரரோ. ஓம் சக்தி. ஓம் சக்தி ஓம். ஓம் சக்தி ஓம். ஓம் சக்தி ஓம். ஓம் சக்தி ஓம். அகார பசியோடு இந்த மயானத்தில் ஒரு பிணமாக்கப்பட்டது எரிந்து கொண்டிருந்தேன். அந்த பிணத்தை அள்ளி புசிக்கலாம் என்று அதன் அருகிலே சென்று அந்த பிணத்தை அள்ளி புசிக்கும் தருவாயிலே என் கரம் பட்டதும் பிணமாக்கப்பட்டது. நீர் வந்து ஓடுகின்றது. யாரா இருக்கும்? யாரா இருக்கும்? பசி பசி பாடி பாடி பாடி. அம்மா உன்னை பார்த்தாலே எனக்கு பயமாக இருக்கின்றது தாயி. அம்மா என்னை எதற்காகம்மா நீங்க துரத்துக்கிட்டு வரீங்க? என்னை பார்த்து யார் என்று கேட்கின்றாயே? நான் யார் தெரியவில்லையா? தெரியவில்லையா? அடியே கோரை பற்கள், கோரை முட்டை கண்கள், கோரை உருவம், அண்டத்துக்கும் பிண்டத்துக்கும் வந்து நிற்கிறீ. நான் யார் தெரியுமா? அடியே மாயவன் தங்கையடி. மாயம் தங்கையடி மயான காளியடி. மாயம் தங்கையடி மகாலி காளியடி மயான காளியடி. நான் யார் தெரியுமா? இந்த மயானத்திலே சுட்ட பிணங்களையும் மாண்ட பிணங்களையும் எரிந்த பிணங்களையும் அள்ளி புசிக்கக்கூடிய மயா. நான் என்னமா தவறு செய்தேன்? என்னை எதற்காகம்மா நீங்க துரத்துக்கிட்டு வரீங்க? அடியே மாலா, என்ன தவறு செய்தாய் என்று கேட்கின்றாயா? ஆமா, உன் கழுத்திலே இருந்தது அந்த மரகத மாலை எங்கே? அம்மா எங்கே? தாயே மரகத மாலை எங்கே? என்னுடைய மரகத மாலையை நான் தவற விட்டு விட்டேனே அம்மா. மரகத மாலையை தவற விட்டாய். மாலையை இழந்ததும் நீ இறந்து விட்டாயடி. ஐயோ அம்மா தாயே, அம்மா நான் இருந்து விட்டேனே அம்மா.
ஐயோ நான் ஐயோ நான் என்ன செய்வேன் அழிந்தது எழுந்த வாழ்க்கை அன்னையே மாயான காளியே உலகாலும் நாயே உலகாளுனாய நீயே உமக்கென்னையின் மேல் கோபம் அன்னையே 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 அம்மா, நான் இறந்து விட்டேன் என்று உரைக்கின்றாயே தாயே. அம்மா, எனக்கு எப்பொழுதுதான் தாயை திருமணமே நடத்தப்பட்டது. அம்மா, என் கணவர் முகத்தை பார்க்கவில்லை, என் கணவரோடு இருந்த வார்த்தைகள் பேசவில்லை. அம்மா, அவர் தொட்டு தாலி கட்டினாரு. அந்த தாலி இருக்கும் மஞ்சள் கூட இன்னும் காயவில்லை. அம்மா, அதற்கு முன்பதாக நான் இறந்து விட்டேன் என்று உரைக்கின்றாயே தாயே. மாலா, அது மட்டுமில்லாமல் நீ இறந்து விட்டதற்காக உன் உற்றார் உறவினர்கள் அனைவரும் உன்னுடைய சடலத்துக்கு தீ வைத்து விட்டு சென்றார்கள். அம்மா, இந்த மயானத்திலே அகோர பசியாக இருந்த நான் ஏதோ ஒரு பிணமாக்கப்பட்டது எரிந்து கொண்டிருக்கிறது. என் அங்க பசியை தீர்க்க அந்த பிணத்தை அள்ளி புசிக்கலாம் என்று ஓடி வந்து உன் மேனி மீது கரம் பட்டதும் உனக்கு உயிர் வந்து விட்டது. அடி பாவி. அம்மா, உங்களுடைய கரம் என் மீது பட்டவுடனே எனக்கு உயிர் வந்து விட்டதா? அப்படி என்றால் இப்பொழுது என்னுடைய நாட்டுக்கு சென்று என் சொந்த பந்தங்களை தேடி கண்டுபிடித்து என் கணவனோடு சேர்ந்து வாழ- மாலா, வாடி வா. ஆமா, எங்கு செல்கின்றாய்? அம்மா, எங்கடி செல்கின்றாய்? எனக்கு உயிர் வந்து விட்டது. என்னுடைய நாட்டுக்கு சென்று என் கணவனோடு சேர்ந்து வாழப் போகின்றேன். உயிர் வந்ததும் கணவரோடு சந்தோஷமாய் வாழ போகின்றேன் என்று ஓடுகின்றாயே. நீ யார்? நீ ஒரு செத்த பிணமடி. செத்த பிணம் வீடு திரும்புமா அல்லது இறந்த பிணம்தான் இல்லடம் சென்றால் நாடு இருக்குமா, நகரம் இருக்குமா, இல்லை உன்னை தொட்டு தாலி கட்டி உன் கணவர் தான் உன்னை ஏற்றுக்கொள்வாரா? அடி பாவி, கொண்டு இந்த மயானதாம் உனக்கு இல்லடி, இந்த மயானதாம் உனக்கு சொந்தம். இவன் கொண்டு இந்த மயான காளி மரகதமாலா, மயான காளி மரகதமாலா. அம்மா, அப்படி என்றால் என் கணவனோடு நான் சேர்ந்து வாழ முடியவே முடியாதா தாயி? அம்மா, மனசாலே நான் நினைச்சு மகராசை மனதாலே நான் நினைத்தேன் மகராசன் வேண்டும் அம்மா கையேந்தி நான் அழைத்தேன் தாரும் அம்மா மனசாலே நான் நினைச்சு மகராசை
கட்டிய மாங்கல்யத்தின் மஞ்சள் கூட காயவில்லை. ஆனால் கணவரை விட்டு உயிர் பிரிந்து இந்த மயானத்தில் இருக்கின்றேனே, இதற்கு வழி கிடையாதா என்று கேட்கின்றாயா? இருந்தாலும் உன்னுடைய வார்த்தை கேட்டு தாய் மனம் இருக்கிறேன். ஆதலால் உன் கணவரை உன்னோடு சேர்த்து வைப்பது இந்த தாயின் கடமையடி. ஆனால் ஒன்று, என்னம்மா? உன்னுடன் உன் கணவரை ஒன்று சேர்த்து வைத்தால் எதை கேட்டாலும் எந்த நேரத்தில் கேட்டாலும் தடை இல்லாமல் தருவேன் அம்மா தாயே என்று என் கரத்திலே முதலில் ஒரு சத்தியத்தை செய்து என் கணவரோடு என்னை நீங்கள் சேர்த்து வைத்தால் போதும். எந்த நேரத்தில் இதை கேட்டாலும் தடையில்லாமல் தருகின்றேன். இதுவே சத்தியம் தாயி. மாலா, உன் கணவரோடு சேர்த்து வைக்கின்றேன் என்று உரைத்தேனே, எப்படி தெரியுமா? இந்த மயானத்திலே இப்பொழுது ஒரு கண்ணாடி மாளிகை அமைக்கின்றேன். அந்த கண்ணாடி மாளிகைக்குள்ளே பகலிலே நீ பிணமாகவும் இரவிலும் உயிரோடு விரிப்பாய். என்னம்மா? அது மட்டும் இல்லாமல் என் கண்ணிற்கும் உன்னை தொட்டு தாலி கட்டிய உன் கணவர் கண்ணுக்கும் மட்டும்தான் நீ பிணமாக தெரிவாய். மற்ற யார் கண்ணுக்கும் நீ இறந்த பிணமாகத்தான் தெரிவாய். ஆதலால் இந்த கண்ணாடி மாளிகைக்குள்ளே நீ உறங்கிக் கொண்டிரு. உன் கணவரை கொண்டு வந்து சேர்ப்பது இந்த தாயின் கடமை. இப்பொழுது